வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தேர்தல் ஆணையம் ஒரே தொடர் எண்ணுடன் கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டைகளை கண்டறிந்து சரிப்படுத்தும் வகையில் நாட்டின் அனைத்து தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியல்களையும் முழுமையாக ஆராய்ந்து தகுதியுள்ள வாக்காளர்களுக்கு புதிய எண்ணுடன் கூடிய அடையாள அட்டைகளை வழங்கியுள்ளது. ஒரே மாதிரியான எண் வரிசைகளை ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்காளர் பதிவு அதிகாரிகள் பயன்படுத்தியதால் ஏற்பட்ட இந்த தவறு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த நிலையில் தற்போது இப்பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்பட்டுள்ளது. இந்தியாவின் 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு பூஷன் ராமகிருஷ்ண கவாய் இன்று பதவியேற்றுக் கொண்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற சிறப்பு விழாவில் அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இவ்விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பல்வேறு மத்திய அமைச்சர்கள் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செப்டம்பர் 23ஆம் தேதியை ஆயுர்வேத தினமாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 23ஆம் தேதி ஆயுர்வேத தின கொண்டாட்டங்களில் தீவிரமாக பங்கேற்குமாறு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவில் இருந்து 2040ஆம் ஆண்டுக்குள் நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தேனி அருகே வட புதுப்பட்டியில் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நிலவில் ஆழமாக இறங்கி ஆய்வு செய்து மாதிரிகளை எடுத்துக்கொண்டு பூமிக்கு திரும்பும் வகையில் சந்திரயான் 4 விண்கலம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும், குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள பணிகள் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடையும் என்றும் திரு நாராயணன் நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் கிராம உதவியாளர் பணியில் காலியாக உள்ள 54 இடங்களுக்கும், பல்நோக்கு ஊழியர் பணியில் காலியாக உள்ள 9 இடங்களுக்கும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக வருவாய்த்துறை செயலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் ஆணை பிறப்பித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.